ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ஒரு முக்கியமான எஜுகேஷன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய எஜுகேஷன் நியூஸ் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ், நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. ஸ்டோரிஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கல்வி டிவியில் கேட்குற எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1லேருந்து கர்நாடகாவில் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 10th 12th பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறதா அந்த கர்நாடகாவோட முதல்வர் எடியூரப்பா அறிவிச்சிருக்காரு. ஸோ மார்ச்லேருந்தே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஓப்பன் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொரோனா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனனால நவம்பர் 18 அங்கே காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் திறப்பதை பற்றி முதல்வர் எடியூரப்பா, அப்புறம் அங்கே இருக்க கல்வி அமைச்சர்கள் எல்லாருமே நேற்று பெங்களூரில் நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அப்போ பள்ளிகளை திறப்பதை குறித்து கடந்த 4 மாதமாக பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னனால அவர் எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணியிருக்காரு. மருத்துவ நிபுணர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாருமே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ கொஞ்சம் ரொம்பவே அங்கே கொரோனா டிக்ரீஸ் ஆனனால இப்போ 10th 12th பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். பப்ளிக் எக்ஸாம் நெருங்குறனால ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அங்கே எப்படி ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா, மந்த்லி பார்த்திங்கன்னா 15 days மட்டும்தான் ஸ்கூல்ஸ் இருக்குமா. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கிளாஸஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னாடி தேதி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திறக்கப்படும் தேதியை அறிவிப்பாங்களாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனலாக ஜனவரி 1 10th 12th ஸ்கூல்ஸ் கர்நாடகாவில் ஓப்பன் ஆக போகுது. அதே மாதிரி பீகார், புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா ஜனவரி 4 ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.